வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்கு. டெல்லி ஸ்டாம்பீட் பற்றி பேச போகிறோம். இதை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சேனாக்கா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் நைட்மேர், ஒரு ஸ்டாம்பீட் நைட்மேர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நேற்று நைட்டு வந்து டெல்லியில் வந்து ஸ்டாம்பீட் நடந்து 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ 2 ட்ரெயின் வந்து டிலேடாக வந்திருக்கு. அதே சமயத்தில் கும்பமேளாக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்கள், அந்த கூட்டமும் இருந்திருக்கு. ஸோ இந்த டிலேடான ட்ரெயின்லேருந்து ஒரு ட்ரெயினை வந்து பிளாட்ஃபார்ம் 16க்கு மாற்றினதுனால அவங்க எல்லாரும் ஒரே சமயத்தில் மாறணும், ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு வந்ததுனால இந்த ஸ்டாம்பீட் நடந்து 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் வந்து நிறைய குழந்தைங்களும், சின்ன சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இதை ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த ஸ்டாம்பீட் ஆக்சிடெண்ட்டை. இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இதில் ஏர்போர்ட் மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி, நம்ம ஊரில் ஜனத்தொகை ஜாஸ்தி தான் இருந்தாலுமே வந்து ஏதாவது டிக்கெட் செக் பண்ணி உள்ளுக்குள்ளே விடுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தால் இந்த ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமோ என்னவோ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் நைட்மேர் வந்து ஜான்வரி 2023 ஃபஸ்ட் அன்னைக்கு நடந்திருக்கு. நாங்கள் வந்து ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் வந்து உத்தரப்பிரதேஷில் போனோம். அப்போ வந்து பயங்கர கூட்டம். ஸ்டார்டிங்லேயே அப்போவே நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் சரி லைனில் நின்றுட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக லைன்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு க்ரௌடு. எத்தனை பேர், 50,000 to 1,00,000 மக்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிருஷ்ணர் டெம்பிளுக்கு போகிற பாதையும் பார்த்திங்கன்னா பயங்கர குறுகலான பாதை. எனக்கு 2 குழந்தைங்க, என் ஹஸ்பண்டு, 8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சிட்டோம். என் கையில் 2 குழந்தைங்க. எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது, அந்த குழந்தைங்கள நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க கீழே விழுந்தாச்சுனாக்க அவ்வளவுதான், அது வந்துட்டு மிதிச்சிடுவாங்க, மிதிச்சுட்டு தான் போக முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு திருப்பி பேக்கும் அடிக்க முடியாது, அவ்வளோ டெரராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நைட்மேர் மாதிரி இருந்தது. போயிட்டு நாங்கள் அப்படியே திரும்பி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஸ்டாம்பீட்லேருந்து நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்தது. அவ்வளோ பெரிய நைட்மேரை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணினோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க, இந்த மாதிரி ரொம்ப மக்கள் கூடுற இடத்துக்கு குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. நம்ம அடல்ட்ஸாக இருந்ததுன்னா நம்ம எப்படி வேணால் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்கள வந்து கஷ்டம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. டேக் கேர்.